ராயல் என்ஃபீல்ட் சீரியஸா என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே எனக்கு புரியல. ஸோ இப்போ பார்த்தோம்னா ராயல் என்ஃபீல்டோட 650 நம்ம கூட இருக்கு. இது வந்து கிளாசிக் 650. ராயல் என்ஃபீல்ட்ல பார்த்தோம்னா டோட்டலா ஒரு 3 இன்ஜின் ஆப்ஷன் அவங்க கிட்ட இப்போதைக்கு இருக்கு. 350 சிசி, 450 சிசியில் லிக்விட் கூல்டு வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 650 சிசியில் ட்வின் சிலிண்டர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 இன்ஜினை வச்சுக்கிட்டே அவங்களால பைக்ஸில் என்னென்ன டிஃப்ரென்சியேஷன் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் ராயல் என்ஃபீல்டு என்ன நினச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியலன்னு நான் சொன்னேன். அது வந்து நான் தப்பாக மீன் பண்ணல. ஸோ அவங்க வந்து நிறைய டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறாங்க. என்னதான் இன்ஜின் ஆப்ஷன் 3 இன்ஜின் ஆப்ஷன் இருந்தாலுமே ஒவ்வொரு பைக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைடர் ட்ரையாங்கிளோட டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைடிங் ஸ்டைலோட கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு பெரிய தம்ஸ்அப் கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த பைக் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 650. கிளாசிக் 350 நம்ம பார்த்துருப்போம், மிட்டியார் 350 இந்த மாதிரி பைக்ஸ்லாம் இருக்குது. 650ல் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிளாசிக் 650 அப்படிங்கிற ஒரு ரெட்ரோ ஸ்டைல்டு பைக் வந்து ராயல் என்ஃபீல்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ 650 இன்ஜின் அப்படின்னு வர்றப்போ சேம் அதே 650 இன்ஜின் தான் ஜிடியில் பார்த்துருப்போம். அண்ட் ஆல்சோ இன்டர்செப்டர் 650, ஷார்ட் கன் 650 அதே இன்ஜின் தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் ஆப்ஷன்ஸ் இதில் என்னென்ன வேரியண்ட்லாம் இருக்குது, இந்த பைக் வாங்குறது ஒரு வர்த்தான ஆப்ஷனாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பைக் இன்றைக்கி நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சேலமில் இருக்க சாமுண்டி ராயல் என்ஃபீல்டில் இருந்தால் இன்றைக்கி இந்த பைக் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ராயல் என்ஃபீல்டில் ஏதாவது பைக் புக் பண்ணோம், டெஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ எஸ், இதுதான் வந்துட்டு இந்த ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 650 ட்வின். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்க கலர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வல்லம் ரெட் அப்படிங்கிற ஒரு கலர் ஆப்ஷனோட இந்த பைக் வருது. இது மட்டும் இல்லாமல் ஒரு டோட்டலி ஒரு 4 கலர் ஆப்ஷனில் இந்த பைக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வல்லம் ரெட்டே பார்த்தோம்னா ஒரு டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீமில் இருக்குது, ஒரு மெரூன் கலரில் இருக்குது. பேசிக்காக நீங்கள் பேர் ஐஸில் நீங்கள் பார்க்குறப்போ ஒரு மெரூன் கலரில் தான் இருக்குது. பட் இது வந்து வல்லம் ரெட் அப்படிங்கிற ஒரு கலர் ஸ்கீமோட கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தோம்னா ஒரு கேரமல் கலரில் தான் இருக்குது. இந்த டேங்க் போர்ஷன் இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பியூர் ஒயிட் கிடையாது, ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். டிசைன் வைஸ் பார்க்குறப்போ இது வந்து பக்கா கிளாசிக் தான் கைஸ், எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. கிளாசிக் 350யோட டிசைனை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஒரு 650 இன்ஜினை வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சேம் ரெட்ரோ டிசைன்லேயே தான் இருக்குது, அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறப்போ இந்த பைக்கில் யூஸ்வலாக நம்ம ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸில் பார்க்குற எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. பட் இண்டிகேட்டர்ஸுமே எல்இடியில் கொடுத்துருக்கலாம், ஆனால் ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப் வந்துட்டு உள்ளே இருக்கும். இதுக்கு பின்னாடி குரோம் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 650 350 கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனால் பைக் கொஞ்சம் வைடராக இருக்குது. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இந்த இடத்துல சின்னதாக ஒரு கால் கொடுத்துருக்காங்க ஹெட்லாம்பை சுற்றியுமே ஒரு குரோம் வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி லேம்புமே கொடுத்துருக்காங்க, ஒரு எல்இடியில் வந்துடுது. ஃப்ரண்ட் ஃபண்டர் ஒரு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன்லேயே பார்த்தோன்னா ரிஃப்ளெக்டருமே கொடுத்துருக்காங்க. சைடு ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ பைக் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அந்த கான் கிளாசிக் 350யோட டிசைன் மாதிரியே இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஏன்னா இந்த பைக்கில் வந்துட்டு ரியர் சீட் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. பைக் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே வந்துடும். நீங்கள் வேணான்னா அது வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாபர் ஸ்டைலில் இந்த பைக்கில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுதான் வந்துட்டு இன்ஜின். ஸோ இது வந்துட்டு ஒரு குரோம் ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்காங்க, டோட்டலாகவே குரோமில் வருது. இது மட்டும் இல்லாமல் பைக்கே வந்துட்டு ஒரு குரோம் கலர் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அது வந்து டேங்க் அண்ட் ஆல்சோ ரியர், அது பைக் ஃபுல்லாகவே குரோமில் இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு பியூட்டிஃபுல் லுக்கிங் கலரில் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பைக்கோட ஓவரால் வீல் பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 1475 mm கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப லாங்கான ஒரு வீல் பேஸ் அப்படின்னே சொல்லலாம். இது ட்வின் சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறதுனால நமக்கு 2 எக்ஸாஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு ஒரு எக்ஸாஸ்ட் வருது, ஸோ அதுவுமே ஒரு குரோமில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடுமே ஒரு எக்ஸாஸ்ட் வந்துடுது, ஸோ அதுவுமே குரோமில் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் வந்துட்டு ஒரு மாதிரி பேஸியாக தான் இருக்குது. பட் ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஆல்சோ ரிஃபைண்டாக தான் பண்ணியிருக்காங்க இந்த மோட்டரை. இது வந்து ரீவொர்க் பண்ணியிருக்காங்க. இந்த 650 இன்ஜினை வந்துட்டு ரீவொர்க் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டேங்க் போர்ஷன் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. 14.7 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த பைக்கில் நமக்கு வந்துடும். ஸோ நல்லாவே ஒரு பெரிய டேங்க் அப்படின்னே சொல்லலாம். அதனால் ரேஞ்சுமே கொஞ்சம் பெட்டராகவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க. இதில் கிளாசிக் 650 ட்வின் அப்படிங்கிற ஒரு பேட்சிங்குமே பண்ணியிருக்காங்க. இந்த ரியர் சீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் பர்சனலாக ரிமூவ் பண்ண முடியாது. ராயல் என்ஃபீல்டோட சர்வீஸ் சென்டர்ஸில் போய்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஃப்ரேம்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் ரியர் ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ இங்கேயுமே பைக் நல்லா டெயில் டேடியாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ப்ராப்பராக அந்த 350யோட டிசைன் லாங்குவேஜில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரியரில் டெயில் லேம்ப்ஸ் எல்இடியில் வருது, ஆனால் இங்கேயுமே இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் ஃபெண்டர் வந்துட்டு ரொம்பவே பெருசாக நல்ல அகலமாக வருது.
ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இந்த ரியர் சீட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாபர் ஸ்டைலில் இந்த பைக் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த ப்ராப்பரான ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் எனக்கு ஒரு 650cc மோட்டர் சைக்கிள் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த பைக் உண்மையிலே ஒரு ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கிளாசிக் 650யோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பைக்கோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜின், இது வந்துட்டு ஒரு 648cc parallel twin இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 bhp and 52.3 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்வின் சிலிண்டர் இன்ஜின் தான் இந்த பைக்கில் நமக்கு கொடுக்குறாங்க. இது வந்துட்டு ஏர் ஆயில் கூல்டு இன்ஜின். ஸோ அதனால் அந்த ஆயில் கூலிங் சிஸ்டம்லாம் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஜினோட பவர் வந்துட்டு பார்த்தோம்னா நல்ல டீசெண்டாகவே இருக்கும். நல்ல ஒரு டார்க் ஹெவியான மிஷின் தான். பட் பழைய இன்ஜினை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் ரீட்யூன் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி இந்த கிளாசிக் 650க்காக. டயர் சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் 19 inch செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட செக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ 100/90 19 inch ஃப்ரண்ட்டில் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 320 mm டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட்டில் வந்துடுது. ரியரில் 140/70 ஆர் 18 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 300 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியரில் டியூவல் சேனல் ஏபிஎஸுமே இந்த பைக்கில் வந்துடும். அண்ட் ஆல்சோ ஸ்லிப்பர் கிளச்சுமே இந்த பைக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு சேஃப்டிக்கு நல்ல ஒரு அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 20 to 25 kilometers இந்த 650 இன்ஜின் கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 154 mm கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரோட்ஸ்க்கு ஓகே தான், பட் பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து விட்டுக்கிற மாதிரி இருக்கும். சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் ட்வின் டியூப் சஸ்பென்ஷன் வந்துடுது. ஸோ அதுவுமே கொஞ்சம் ஸ்டிஃபரான செட்டப்பில் தான் இருக்குது. பட் நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அது நம்ம ரைட் ரிவ்யூ எப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நான் பண்ண இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரைவில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா லைட்டாக ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்துட்டு அதில் தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஹேண்டில் பார்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து சேம் தான், நம்ம கிளாசிக் 350ல் பார்த்து அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். எக்ஸ்ட்ராவாக ஃபீச்சர் எதுவும் அவங்க கொடுக்கல. ஸோ இதில் ஒரு பேக்லிட்டோட வந்துடுது அண்ட் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீடோமீட்டர் பார்த்தோம்னா நம்ம கிளாசிக் 350ல் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. அனலாக்ல ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஜிட்டலில் நிறைய இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபியூல் அண்ட் ஃபோ வந்துடுது, ட்ரிப் எஃப் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர், ட்ரிப் 1, ட்ரிப் 2 அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டருமே இதில் கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பர் நேவிகேஷனுமே இதில் வந்துடுது. இந்த ஹேண்டில் பார் வந்துட்டு இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, இந்த ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணதுனால இந்த பைக்கோட ரைடிங் பொசிஷனே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நார்மலாக இப்போ 650cc பைக் நீங்கள் ஓட்டியிருந்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். ஆப்வியஸ்லி டிஃப்ரென்சியேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் பாரில் பண்ண இந்த சின்ன டில்ட்னால ரைடிங் ட்ரையாங்கில் எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த சுவிட்சியஸ் இருக்க சரௌண்டிங்ஸ்லாம் பார்த்தோன்னா க்ரோம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ரெண்டு சைடும் வந்துடுது. ஸோ இங்கேயுமே அந்த க்ரோம் சரௌண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், இங்கேயுமே அந்த க்ரோம் சரௌண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் ஆல்சோ பிரேக் லிவர்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹிட்டனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 650யோட எர்கனாமிக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பைக் வந்துட்டு 243 kgs தான். ஸோ உட்கார்றப்போ பெருசாக அந்த வெயிட்லாம் ஃபீல் பண்ண முடியல. எப்போ அந்த வெயிட்டை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் இறங்கி நின்று தள்ளுறப்போ ஒரு மாதிரி ஸ்லோப்பில் ஏற்றுறப்போ அப்போ தான் வந்துட்டு வெயிட் வந்துட்டு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். 243 kilograms அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. அதுவும் இந்த செக்மெண்ட் ஆஃப் பைக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வெயிட் வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும். சீட் ஹைட் வந்து 800 mm கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே கம்ஃபர்டபுள் தான். என்னோட 2 காலையுமே என்னால் கீழே வந்துட்டு ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ரைடர் ட்ரையாங்கிள் இப்படி தான் இருக்கும். டிப்பிக்கல் ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350ல் உட்காந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் யூஸ்வலாக தெரியும், கிளாசிக் 350ல் உட்காந்திங்கனாலே நீங்கள் வந்துட்டு இப்படி காலை வந்து விரிச்சு வச்ச மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயுமே இருக்குது. பட் என்னென்னா அந்த ஹேண்டில் பார் வந்து டுவர்ட்ஸ் ரைடர் இருக்குது, அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கிட்ட இருக்குது, பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா சாஃப்டான ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லாங் டிஸ்டன்ஸ்க்கு எந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஓகே தான், நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரை பண்ணுறப்போ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ்க்கு சின்னதாக ஒரு ஹார்ட்னஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் ஆக்சுவலாக 2 சைட்லையுமே எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, எக்ஸாஸ்ட் பைப்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப 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 ரிஃபைண்டாக இருக்குது. GT 650 அண்ட் ஆல்சோ இன்டர்செப்டர் 650லாம் பார்த்தீங்கன்னா ராவாக இருக்கும் பவர். இதில் வந்து அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மாதிரி சட்டிலாக இருக்குது அண்ட் ஆல்சோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சின்ன ஒரு விசில் மாதிரி ஒரு சவுண்ட் வருது. நம்ம காரில் டர்போ விசில் சவுண்ட் வரும் இல்லையா, அதே மாதிரி சின்ன ஒரு விசில் சவுண்ட் வருது. ஃபைனலி இந்த பைக்கோட ப்ரைஸிங். ஸோ இது பார்த்தோம்னா இதுதான் வந்துட்டு பேஸ் வேரியன்ட் வல்லம் ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது இல்லாமல் ஒரு ப்ளூ கலருமே இருக்குது. ஸோ இந்த 2 வேரியண்ட்டும் தான் உங்களுக்கு வந்து பேஸ் வேரியண்ட்டில் கிடைக்கும். இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ ₹3,37,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் வருது. இதுக்கு அடுத்த வேரியன்ட் ₹3,41,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங். டாப் இன் வேரியன்ட் பார்த்தோம்னா பிளாக் வித் குரோம் இன்செட்ஸோட வரும். பட் ஆனால் குரோம் தான் வந்துட்டு நீங்கள் அதில் நிறைய பார்க்க முடியும். பிளாக் வந்துட்டு ரொம்பவே மினிமலிஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேரியண்ட்டோட ப்ரைசிங் வந்துட்டு ₹3,50,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் guys இந்த ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 650 ட்வின்னோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பைக் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த பைக்கோட ரைட் ரிவ்யூ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் நான் வந்து ஃபியூச்சரில் கொண்டு வரேன். ஸோ see you guys next video real soon. Take care, bye bye and ride safe.